அனைவருக்கும் வணக்கம். மரகத மயில், மரகத கணபதி, சிறுவாபுரி முருகன் கோவிலினுடைய சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் நீங்கள் அறியலாம். சிறுவாபுரி பாலசுப்பிரமணியரை மனமுருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு அமையும் என்பது நம்பிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்கிறது. சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் சென்னையில் இருந்து அதாவது 33வது கிலோமீட்டரில் இடது பக்கம் மேற்கே பிரியக்கூடிய சாலையில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமியின் தோரண வாயில் அமைந்திருக்கிறது. இந்த தோரண வாயிலில் இருந்து 3 கிலோமீட்டர் சென்றால் சின்னம்பேடு என அழைக்கப்படக்கூடிய சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் சுவாமி கோவிலை அடையலாம். இக்கோவிலில் கொடிமரத்திற்கு முன்னால் மரகத பச்சை மயில். இந்த பச்சை மயில் என்பது முருகப்பெருமானுடைய வாகனம். இதுபோல் சிறந்த வடிவமைப்புள்ள மரகத மயில் உலகில் வேறு எங்குமே இல்லை என உறுதியாக்க சொல்ல முடியும். கோவிலின் தென்மேற்கு மூலையில் மரகத கல்லில் சூரியனார் ஒளி வீசிக்கொண்டு இருக்க, நேர் எதிரில் கிழக்கே திருமுகம் கொண்டு கம்பீரமான ராஜ கணபதி மரகத கல்லில் பச்சை பசேல் என்ன மின்னிட மரகத விநாயகர் என்ற நாம கரணத்துடன் வேண்டுவதை அளிக்கக்கூடிய அழகு கோலத்துடன் வீற்றிருக்கிறார். பிராகாரத்தில் சண்டிகேஸ்வரர், ஆதி மூலவர், நாகர், பைரவர், நவகிரகம் என பரிவார தேவதைகள் புடைசூழ கருவறையில் பாலசுப்பிரமணியர் அருள் புரிகிறார். இங்கு நவகிரகம் 9 வாகனத்தோடு இருப்பது மிக சிறப்பு. இந்த ஆலய இறைவனான பாலசுப்பிரமணியரை மனமுருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் என்பது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இத்தல மூலவரை செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து 6 வாரங்கள் வழிபாடு செய்து வள்ளி மணவாள பெருமானை வணங்கி வந்தால் திருமண தடைகள் நீங்கும், செல்வ வளம் பெருகும், நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை. சொந்த வீடு பற்றிய கனவு என்பது எல்லோருக்குமே இருக்கும். ஆனால் எல்லோராலும் அந்த கனவை அத்தனை எளிதாக அடைந்துவிட முடிவதில்லை. கையில் பணம் இருந்தும் சொந்த வீடு அமையாதவர்கள் பலர் உண்டு. ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் உள்ளத்தில் உந்து சக்தியாக இருந்து உங்களுக்குரிய சொந்த வீட்டை அமைத்து தருகின்றேன் என்கிறார் சிறுவாபுரி முருகன். ஆம், சிறுவாபுரிக்கு சென்று உள்ளன்போடு வணங்கினால் நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்தேறும் என்கின்றனர். இக்கோவிலுக்கு வந்து செல்லும் பக்தர்கள் குறிப்பாக சொந்தமாக வீடு அமைய வேண்டும் என இங்கு வேண்டிக் கொள்ள வருபவர்களே அதிகம். 5 நிலைகளை கொண்ட ராஜ கோபுரமும் உயரமான கொடிமரமும் இந்த கோவிலின் தல சிறப்பு. அருணகிரிநாதர் சுவாமிகள் திருப்புகழில் இந்த திருத்தலம் பற்றி பாடியுள்ளார். மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமி 4 அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். பாலசுப்பிரமணியரை தவிர அனைத்து தெய்வங்களும் மரகத பச்சை கல்லால் ஆனவை. இதை போல் வேறெங்கும் காண முடியாது. இந்த கோவிலினுடைய தல விருட்சமாக மகிழ மரம் திகழ்கின்றது. திரு கார்த்திகை, நவராத்திரி, தைப்பூசம், பங்குனி, உத்திரம் ஆகிய விழாக்கள் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நிலம், வீடு, வீட்டு மனை என பூமி சார்ந்த எந்த விஷயம் என்றாலும் இங்கு வந்து வணங்கி சென்றால் உடனே அவர்களுக்கு அமைவது நிதர்சனமான உண்மை.